வணக்கம். நான் பிரபு. ஆ ஜஸ்ட் ஒரு கொஸ்டின். நம்மளோட என்வைரன்மென்ட் தான் நம்மள வந்து டிசைட் பண்ணுதா? இதுதான் இன்னைக்கு எனக்குள்ள தோணிட்டு இருந்த கொஸ்டின் இது. இதுக்கான ஆன்சர் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நோன்னு தான் சொல்லுவேன். எஸ், சம் பார்ட் வந்து நம்ம என்வைரன்மென்ட் வந்து வாட்டெவர் நம்ம வந்து ஒரு எனர்ஜைஸ்டு ஃபீல்டுல இருந்தோம்னா, வி கேன் ஃபீல் சம் எனர்ஜி. நானு நித்யானந்தா ஆசிரமத்தில வந்து ஒரு 1 இயர் வந்துட்டு வாலண்டியர் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, டோட்டல் அவுட்டர் வேர்ல்டு வந்து டிஸ்கனெக்டட். நமக்கு அந்த நியூஸ் தெரியாது. நம்ம நெகட்டிவ் நியூஸ் எதுவுமே நமக்கு வந்து வராது. ஃபுல்லாவே எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கும். ஃபுல்லா மெடிடேஷன், ஸ்பீச்சு, ஸ்பிரிச்சுவல். ஸோ அந்த கம்ப்ளீட் எல்லாருமே பாசிட்டிவா தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அந்த மாரி இடத்துல இருக்கும்போது நமக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், இல்லன்னு சொல்லல. நான் அத ஃபீல் பண்ணியிருக்கேன், ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் அது மட்டுமே நம்மள டிசைட் பண்ணிறாது. எக்ஸாம்பிள் இப்ப டாக்டர்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. நெறைய மார்ச்சுவரிலேருந்து டெய்லி வர டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆப்பரேஷன் தியேட்டர்லேருந்து டெய்லி வர டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க என்வைரன்மென்ட் தான் அவங்க லைஃப்ப டிசைட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இந்த மார்ச்சுவரி, அந்த ஆப்பரேஷன் தியேட்டர விட்டு அவங்க எக்ஸிட் ஆகும்போது இந்த கம்ப்ளீட் திங்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபால் ஆன் ஆயிடும். ஸோ என்வைரன்மென்ட் வந்து டிசைட் பண்ணாது. நம்ம மைண்ட் செட். நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோம். ஈவன் நம்ம ஹெவன்ல இருந்தாலும் ஹெல் மைண்ட் செட்ல இருந்தோம்னா ஹெல் தான். ஹெல்ல இருந்தாலும் ஹெவன் மைண்ட் செட்ல இருந்தோம்னா ஹெவன் தான். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவர் மைண்ட் செட். ஸோ இதான் அந்த ஆன்சரு. நன்றி, வணக்கம்.